உங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கா? அதாவது ஒரு வேலைக்கு போனால் வேலை இடத்துல வந்து பாஸோட பிரச்சனை. இப்போ நம்ம ஒரு வியாபாரம் பண்ணுமா, வியாபாரம் பண்ணுற இடத்துல வந்து கஸ்டமர்ஸ் கரெக்டாக வர மாட்டுறாங்க, கரெக்டான கஸ்டமர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம், வீட்டுக்கு போனாக்கா வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைஸ் பாப்பா பண்ணுறது, அதை தவிர்த்து திருமண வாழ்க்கையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ஒன்றும் வேலை கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளோ தான் போய் வேலை அப்ளை பண்ணாலும் கிடைக்கிற மாதிரி வந்துட்டு கிடைக்காம போயிடுது. வியாபாரம், ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிற மாதிரி நான் வரேன், பட் கரெக்டாக வருது, கடைசியில் எல்லாமே அப்படி காணா போயிடுது. இதெல்லாம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். நம்மளை சுற்றி இருக்கிற அந்த பேட் வைப்ரேஷன் எனர்ஜி தான் நம்மளுக்கு 100% ஒரு கிடைக்க வேண்டியதை கிடைக்க விடாமல் 80% மாதிரி வந்துட்டு 20% அப்படி மறைஞ்சு போயிடுது. ஓகே, இப்போ நம்மளோட பேட்லாக்கை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது நம்ம லைஃப்பில் இருந்து? ஓகே, அந்த வீடியோ ஏதாவது நல்லா கவனமாக கேளுங்க. ஓகே, உங்களில் யாரும் இந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் ஒன்று பாய்க்கல, அப்படி நீங்கள் பாய்க்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் தான் இந்த ப்ராடக்டை பாய்க்கணும். நல்லா கவனமாக கேளுங்க. HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் மலேசியாவில் 3 வருஷமாக கிடைக்கும். ஓகே, இந்த கிறிஸ்டல் வாட்டர் வந்து நம்ம 2 வகையில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பாடி ஸ்ப்ரே, ஒன்று வந்து ட்ரிங்கிங் வாட்டர். ஓகே, இப்போ இந்த பாடி ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா இப்படி பாய்க்கிறதுனா, ஒன்ஸ் நீங்கள் இந்த பாடி ஸ்ப்ரேயை வாங்கிட்டீங்கன்னா இது ட்ரிங்கிங். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் பாடி ஸ்ப்ரே வாங்கிட்டீங்கன்னா பாடி ஸ்ப்ரேன்னு எழுதிருக்கோம், ஸ்ப்ரே வாட்டர். வாங்கணுன்னா இந்த மாதிரி குட்டி டப்பாவில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு டெய்லி உங்கள் உடம்புல நீங்கள் ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிங்க. டெய்லி உங்கள் உடம்புல நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள். காலையில், ஆஃப்டர்நூன், ஈவினிங் ஸ்ப்ரே பண்ணலாம். இந்த கிறிஸ்டல் வாட்டரில் இந்த பந்தாங் லாராங்கும் இல்லை. ஓகே, இந்த பந்தாங் லாராங்கும் இல்லை. ஓகே, இப்போ இந்த கிறிஸ்டல் வாட்டரை பாய்க்கும் போது நம்மளுக்கு என்ன நல்லது நடக்கும்னு சொல்கிறேன். 12 ராசி 9 நவகிரகம்னு சொல்லுவோம். ஓகே, இந்த 9 பிளானட்ஸோட பிளெஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எல்லா 12 ராசிலையும் வந்து 9 பிளானட் பிளெஸ்ஸிங் இல்லை. நெகட்டிவ் பாசிட்டிவ் டெப்ளீட்டடாக இருக்கும். சில நவகிரகங்கள் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ நீங்கள் இந்த கிறிஸ்டல் வாட்டரை பாய்க்க ஆரம்பித்தோன்னே உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்படி பிரபஞ்ச சக்தி இதில் இருக்குது. இந்த கிறிஸ்டல் வாட்டர் வந்து 96 ஹவர்ஸ் நம்ம இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கோம் பியோர் பவர்ஃபுல் கிறிஸ்டல்ஸில். 36 கிறிஸ்டல்ஸ் மேலே பாய்க்கிறேன். இது ஒரு ஒர்த்து மோர் தேன் லட்சங்கள். ஓகே, ஸோ இப்போ இந்த கிறிஸ்டல் வாட்டர் மூலியமாக என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் பார்ப்போம். ஒன்றாவது, நம்மளை சுற்றி இருக்கிற பேட் வைப்ரேஷன், கெட்ட எனர்ஜி, வெம்பயர் எனர்ஜி, கோஸ் எனர்ஜி, ஈவலாக எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். ஒன்றாவது. இரண்டாவது, வெல்த் அட்ராக்ஷன் கிடைக்கும். அதாவது சுக்கிரனோட அனுகிரகமும் பிரியாஸ்பதியோட அனுகிரகமும் கிடைக்கும். ஓகே. மூணாவது, சந்திரன் சொல்லும்போது லாங்விட்டி, ஆயுள் ரக பெருகும், குடும்பம் மகிழ்ச்சி பெருகும். ஓகே. அடுத்தது, வேலை வாய்ப்பு, பிஸ்னஸ் வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது வேலை இடத்துல நம்மளுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், பதவி கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நம்மளெல்லாம் ஆளுங்க பின்னால் இருந்து குத்திட்டு இருந்திருப்பாங்க, இதுக்கு மேலே குத்த முடியாது. ஒன்ஸ் நீங்கள் கிறிஸ்டல் வாட்டர் பாய்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற கெட்டது அதே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். யாராவது உங்களுக்கு தீமைகள் செய்ய வந்தால் அவங்களுக்கே அந்த தீயது பல மடங்கு அடிக்கும். அதான் பவர் ஆஃப் கிறிஸ்டல் வாட்டர். ஓகே. அடுத்தது, இப்போ நம்மளுக்கு வந்து நீங்கள் நல்லா இருக்கீங்க, நீங்கள் நல்லா இருக்கிறது சில பேர் பார்த்து பொறாமப்பட்டு வாய் சாப்ப விடுவாங்க, பழிக்கவே பழிக்காது. நீங்கள் கிறிஸ்டல் வாட்டர் பாய்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த கெட்ட சக்தி வாய் சாப்ப உங்ககிட்ட நெருங்க முடியாது, அது பவுன்ஸ் பேக் பண்ணும். அதே மாதிரி ஆளுங்க நீங்கள் நல்லா இருக்கிறத பார்த்து பொறாமப்பட்டு உங்களை பிளாக் மேஜிக் பண்ணுறாங்களா, பழிக்காது. ஏன்னா நீங்கள் வந்து கிறிஸ்டல் வாட்டர் உங்கள் உடம்புலையும் நீங்கள் பாய்க்கிறீங்க, உங்கள் வீட்லேயும் நீங்கள் பாய்க்கிறீங்க, உங்கள் காடிலையும் நீங்கள் பாய்க்கிறீங்க, நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் பாய்க்கிறீங்க, உங்கள் வியாபார இடத்துலையும் பாய்க்கிறீங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் கிறிஸ்டல் வாட்டர் பாய்க்கும் போது இப்படிப்பட்ட கெட்ட சக்தி, அசுர சக்தி, துஷ்ட சக்தி, சாத்தான், பேய், பிசாசு உங்ககிட்ட நெருங்கவே முடியாது. இதுதான் பவர் ஆஃப் கிறிஸ்டல் வாட்டர். இப்போ படிக்கிற பிள்ளைங்க வந்து ரொம்ப மந்தமாக இருப்பாங்க, சில பேர் ரொம்ப மந்தமாகவே இருப்பாங்க, படிப்பு எவ்வளோ தான் படித்தாலும் வராது. கிறிஸ்டல் வாட்டர் அவங்க பாடி ஸ்ப்ரே பாய்க்கும் போது, இப்போ டெய்லி காலையில் ஸ்கூல் போகிற முன்னாடி அவங்க இந்த மாதிரி ஸ்ப்ரே அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து படிப்பு ஃபோக்கஸ், கிளியர் பிக்சர் கிடைக்கும். அப்போ அவங்களோட எக்ஸாமில் நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும், எத்தனை மாதத்தில் பார்க்க முடியும். இப்போ படிக்கிற பிள்ளைங்க நான் சொன்னது ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க, யூனிவர்சிட்டி படிக்கிறவங்க, நான் ஜெனரலாகவே சொல்கிறேன். நாங்கள் டெஸ்டிமோனி எடுத்துருக்கோம் பிள்ளைங்களோட, ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ். இந்த மாதிரி டெய்லி ஸ்ப்ரே பண்ணிட்டு போகலாம். இந்த பந்தாங்கம் இல்லை, 3 மாதம் 6 மாதம் கழிச்சு அவங்களோட அந்த எக்ஸாம் ஷீட்டை பாருங்கள். இதுக்கு முன்னாடி படிக்கும் போது இப்படி இருந்துச்சு,
கிறிஸ்டல் வாட்டர் அவங்க பாய்க்க ஆரம்பிச்சோன்னா அவங்களோட படிப்பு எந்த நிலைமைக்கு மாற்றங்கள் நிறையா வந்திருக்குன்னு நீங்களே உங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. அது உங்கள் பிள்ளைங்களே உணர முடியும். சில பேர் சொல்லுவாங்க வீட்டில் பிள்ளைங்க பேச்சே கேட்க மாட்டேது, அப்பா அம்மா பேச்சு கேட்க மாட்டேன், மதிக்க மாட்டுதுன்னு. அவங்களுக்கு இந்த கிறிஸ்டல் வாட்டரை பாட்டிலில் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அவங்க உங்களை உங்ககிட்ட எப்படி பழகுறாங்கன்னு நீங்களே பார்ப்பீங்க. அந்த வாவ் ஃபேக்டர் வந்துடும். மேஜிக்னு சொல்ல மாட்டோமா, அது நீங்கள் உங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. ஓகே, அடுத்தது இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருப்பாங்க. இப்போ பிரிஞ்சவங்க வந்து கிறிஸ்டல் வாட்டர் பாய்க்கும் போது ஒன்று சேருவாங்க. அதே மாதிரி அப்பா அம்மா பிள்ளைங்க, இப்போ சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து அப்பா அம்மா பேச்சை கேட்காம தூக்கி போட்டு வீட்டு விட்டு ஓடி இருப்பாங்க, வீட்டு விட்டு போயிருப்பாங்க. நிறையா பேர் கிறிஸ்டல் வாட்டர் பாய்ச்சனால அவங்க பெற்றோர்கள் பிள்ளைங்களே அவங்கள தேடி வீட்டுக்கு வந்துட்டாங்க. பிரிஞ்சவங்க நிறைய சேர்ந்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மன வருத்தம், சண்டை சச்சரவு, ஸ்கேண்டல்ஸ் கிறிஸ்டல் வாட்டர் பாய்க்கும் போது உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், ஏன்னா இப்போ இந்த ஸ்கேண்டல்னு சொல்லும் போது வந்து சில பேர் வந்து லைக் கண்ணாறு பிளாக் மேஜிக் பண்ணி ஹஸ்பண்ட் பிரிக்கிறது, ஒய்ஃபை பிரிக்கிறது, இதெல்லாம் நார்மல், இதெல்லாம் நடக்கிறது காமனாகவே. கிறிஸ்டல் வாட்டர் நீங்கள் பாய்க்கும் போது எப்படிப்பட்ட பிளாக் மேஜிக்கும் உங்களுக்கும் வேலை செய்யாது, உங்கள் ஹஸ்பண்டுக்கும் வேலை செய்யாது. யார் தப்பாக பிளாக் மேஜிக் பண்ணாலும் அதை அவங்களே போய் அடிச்சிடும். அதான் பவர் ஆஃப் கிறிஸ்டல் வாட்டர். அப்போ கிறிஸ்டல் வாட்டர் பாய்க்கிறவங்க லைஃப் சேஃபானு கேட்டாக்கா 108% அவங்க லைஃப் ரொம்ப சேஃபாக இருக்கும். பிரபஞ்ச சக்தி, விஸ்டம்ஸ், ஸ்பிரிச்சுவல். இப்போ நம்மள நிறைய பேர் வந்து சொல்லுவோம், நான் வந்து தியானம் பண்ணுறேன், மெடிடேஷன் பண்ணுறேன், நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியல. நிறையா ஃபோக்கஸ் பண்ணும்போது பிரச்சனை. ஓகே, மெடிடேஷன் நீங்கள் பண்ண போகிறீங்களா? நல்லா கவனமாக கேளுங்க. கிறிஸ்டல் வாட்டர் பாடி ஸ்ப்ரே நீங்கள் பாய்ங்க. மெடிடேஷனுக்கு பாடி ஸ்ப்ரே, இதான் பாடி ஸ்ப்ரே லேபிள் பாய்ங்க. நான் மெடிடேஷன் இப்படி பண்ணுறேன், அதையும் சொல்லி கொடுத்துறேன். கிறிஸ்டல் வாட்டர் பாடி ஸ்ப்ரே இந்த மாதிரி குட்டி போத்தலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காலையில் ஒரு வாட்டி, ஆஃப்டர்நூன் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்க உங்கள் உடம்புல. மெடிடேஷன் பண்ணுற முன்னாடியும் ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணிடுங்க. ஓகே, ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணிடுங்க. அப்புறம் உங்கள் கை, ஓகே, உங்கள் கை, ஓகே, இந்த மூணு விரல் எடுத்து உங்கள் நடுவில் வச்சுட்டு, இங்கே தானே தேர்ட் ஐ சக்கரா இருக்கு, இங்கே தேய்ங்க. நார்மலாக உங்கள் கையில் தேய்க்க சொன்னேன், நான் வேற ஆள் கையை வச்சு தேய்க்க சொல்ல. ஓகே, ஒரு 3 நிமிஷத்துக்கு 3 மினிட்ஸ்க்கு தேய்ங்க. ஜஸ்ட் தேய்க்கிற வேலை தான். ஓகே, இது வேக்கன் பண்ணுறது, உங்களோட தேர்ட் ஐ சக்கராவை வேக்கன் பண்ணுறது. இப்படி தேய்ங்க மெடிடேஷன் பண்ணுற முன்னாடி. ஸ்டெப் 1 கிறிஸ்டல் வாட்டரை ஸ்ப்ரே பண்ணுங்க உடம்புல. ஸ்டெப் 2 தேய்ங்க. ஸ்டெப் 3 மெடிடேஷன் பண்ணுங்க. பட் மெடிடேஷன் பண்ணுற முன்னாடி இந்த மாதிரி ஆடைகள் நீங்கள் பாய்க்கணும். அதையும் சொல்லிடுறேன். காட்டன் இல்லை லீனன் பாய்ச்சிங்கன்னா மெடிடேஷன் பண்ணும்போது உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். காட்டன் துணிகள் இல்லை லீனன் துணிகள் 2 மட்டும்தான் பாய்க்க முடியும் மெடிடேஷனுக்கு. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பவர்ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறது. மற்ற இந்த துணிமணிகளும் பாய்க்க முடியாது. காட்டன், லீனன். ஓகே, இப்போ யார் ஒன்றும் கிறிஸ்டல் வாட்டர் பாய்க்கலையோ இப்பயே வாங்கி பாய்ங்க. நீங்கள் டிக்டாக் ஷாப்பில் வாங்க முடியும், நீங்கள் ஷாப்பியில் வாங்க முடியும். எனக்கு 25 வெண்டர்ஸ் இருக்காங்க, 25 வெண்டர்ஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. மலேசியா, சிங்கப்பூர் வரைக்கும் நம்ம ப்ராடக்ட் கிடைக்கும். இப்போ நீங்கள் நினச்சா வெளியூருக்கு கூட நீங்கள் வாங்கி பாய்க்க முடியும். வெளியூர்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சுவிட்சர்லாந்து, இந்த நாட்டில் இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு அனுப்ப முடியும், நீங்கள் வாங்கி பாய்க்க முடியும். ஓகே, கிறிஸ்டல் வாட்டர் ஒன்ஸ் நீங்கள் பாய்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிப்பாட்டாதீங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் பாய்க்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு லக்கு, அதிர்ஷ்டம், வெல்த், அட்ராக்ஷன் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். மாதம் ஜஸ்ட் ஒரே ஒரு பாத்தை வாங்கி கண்டினியூஸாக பாய்ங்க. அந்த வெல்த் அட்ராக்ஷன் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகும். ஒன்ஸ் நம்ம இதை பாய்க்கிறது விட்டோன்னு தான் நம்ம திருப்பி பழைய நிலைமைக்கு வந்துடுவோம். இது 3 வருஷமாக நான் கொடுத்த மக்களுக்கு ஸ்டேட்மெண்ட். இப்போ கிறிஸ்டல் வாட்டரில் எனக்கு எவ்வளோ டெஸ்டிமோனியல் மக்கள்கிட்ட கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1200 டெஸ்டிமோனியல் மூலம் நான் தாண்டி இருக்கேன். மலேசியா அண்ட் சிங்கப்பூர் விதின் 3 வருஷத்தில் 1200 டெஸ்டிமோனியல் மேலே நான் எடுத்திருக்கேன் மக்கள்கிட்ட. எங்களோட டெஸ்டிமோனியல் நீங்கள் டிக்டாக்ல பார்க்கலாம், ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம், இன்ஸ்டாகிராமில் பார்க்கலாம், எல்லா பிளாட்ஃபார்ம்லையும், யூடியூப்ல கூட நீங்கள் தட்டி பார்க்கலாம். அவ்வளோ டெஸ்டிமோனியல் நம்ம ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, எல்லா இடத்துலையும் நம்ம ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். வெண்டர்ஸ் 25 வெண்டர்ஸ் இருக்காங்க. எனக்கு ஒன்றும் வெண்டர்ஸ் 10 நான் ஒன்றும் வெண்டர்ஸ் ஹையர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களில் கிறிஸ்டல் வாட்டர் ஏஜென்ட் ஆக போறீங்கன்னா கூட நீங்கள் இதெல்லாம் நான் கான்டாக்ட் பண்ணலாம். நான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லுவேன். யாரோட கிறிஸ்டல் வாட்டர் பாய்க்கலையோ தட்டி வாங்கி பாய்ங்க. என்னோட தொலைபேசி நம்பர் 161622122273 161622122273. நான் சத்யஸ்ரீ நமச்சிவாய். இன்பமே சுல்க எல்லோரும் வாழ்க. எந்த வீடியோ எல்லோருக்கும் சேர்த்துருங்க. நன்றி, வணக்கம், நமச்சிவாய்.